நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். born Christian. உங்களுக்கு கூல் ரிலாக்ஸ், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க பேசுனதை கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தான் டென்ஷன் ஆகணும். அங்க born Christian சொல்லிருக்கீங்க. நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணா இருக்கலாம், எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா சட்டசபை சட்டமன்றம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. அங்க நீங்க மக்களோட பிரதிநிதி. அந்த இடத்துல மதத்தை பத்தி பேச வேண்டிய நோக்கம் என்ன, அவசியம் என்ன? ரெண்டாவது, எத்தனையோ தமிழ் படிச்சவங்களால கூட இதெல்லாம் கத்துக்க முடியாதுன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் பத்தி சொல்லிருக்கீங்க இல்லையா? நீங்க தமிழ் மொழியோட மதத்தை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? உங்களை யாரும் செந்தமிழ் பேச சொல்லல, நீங்க இந்த அக்சென்ட் பேசுறீங்க, நீங்க இந்த அக்சென்ட் தான் பேசணும்னு குறிப்பிட்ட எதையும் உங்க மேல திணிக்கல. தமிழ்நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டரா இருக்க நீங்க தமிழ்ல சரியான உச்சரிப்புல பேசணும் மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருக்க தமிழ்நாடுங்கிற பேர் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழ் எக்ஸாம் நடத்தணும், எத்தனையோ கோரிக்கைகள், அதுக்கு பின்னாடி எத்தனையோ போராட்டங்கள், இந்த உழைப்பெல்லாம் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்ல பேசணும், உச்சரிப்பு சரியா இருக்கணும்னு சொல்றதுக்கு கூட கோவம் வருது எப்படின்னு எனக்கு நிஜமாவே தெரியல. இன்னும் என்னன்னா, எத்தனையோ பேருக்கு தமிழ்ங்கிறது ஒரு பழமையான மொழின்னு தெரியும். எத்தனையோ பழமையான மொழிகள் காலத்தால அழிஞ்சு போயிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழமையான மொழி மக்களால பேசப்பட்டு இருக்குன்னா அது தமிழ் மொழி தான். அதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிஎம் விஜய் அவர்கள் கண்டிப்பா கண்டிக்கணும். இதெல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணக்கூடாது. சிஎம் அவர்கள் இதை கண்டிப்பாங்க நீங்க